அனைவருக்கும் வணக்கம்ப்ப. தமிழச்சி அனுசூயா, கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது இதழ்கள் தொடர்பான கருத்துக்கள்ப்ப. அதாவது நூல்கள் பற்றிய இதழ்கள், எழுத்தாளர் இதழ்கள், கவிதை சார்ந்த இதழ்கள் என்னென்ன, அவற்றை யார் தொடங்கினார், எந்த ஆண்டு, எந்த இடம் என்பது பற்றிய கருத்துக்களை தமிழ் இதழியல் வரலாறு என்கின்ற தம் நூலின் வழியாக சு. சம்பந்தன் அவர்கள் கூறுகின்ற அந்த தொகுப்பை நாம் காண்போம்ப்ப. சரிங்களா? அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நூல்கள் பற்றிய இதழ்கள், அதாவது கடந்த பக்கத்தினுடைய தொடர்ச்சி. அதனால் 1929 புத்தக உலகம் என் ராமரத்னம் அவர்கள் சென்னையில் தொடங்குகின்றார். புத்தக நண்பன் தென்மொழிகள் புத்தக ட்ரஸ்ட் என்கின்ற நிறுவனம் சென்னையில் தொடங்குகின்றது. நூலகம் என்கின்ற பத்திரிகையும் சென்னையில் தொடங்கப்படுகின்றது. சரிங்களா? அதே ஆண்டு பார்த்தோமானால் எழுத்தாளர் இதழ்கள் என்னென்ன தோன்றின பாருங்களேன். எழுத்தாளர் ஆவேரா கிருஷ்ணசாமி, திருச்சி. அடுத்து தமிழ் பாதை, மதுரை தமிழ் எழுத்தாளர் மன்றம் மதுரையில் தொடங்குகின்றது. பாரதி, சென்னை தமிழ் எழுத்தாளர் சங்கம் சென்னையில் தொடங்குகின்றது. எழுதுகோல், குமரி மாவட்ட தமிழ் எழுத்தாளர் சங்கம் நாகர்கோவிலில் தொடங்குகின்றது. 1941 அறிவுச்சுடர் என்னும் பத்திரிகையினை சுப்புரெட்டியார் அவர்கள் துறையூரில் தொடங்குகின்றார். அடிக்கடி கேட்கப்படுகின்ற பத்திரிகை இப்ப அதெல்லாம். 51 சிலம்பு கே. சண்முகம் அவர்கள் கீழ்பெரும் பள்ளம் என்கின்ற இடத்தில். அதே ஆண்டு சுடர் என்கின்ற பத்திரிகை டிஜி ஆனந்தசாமி புதுடெல்லியில் தொடங்குகின்றார். அதே ஆண்டு தூய பேதரு நடுநிலை பள்ளியால் தொடங்கப்படுகின்ற பத்திரிகை, அதாவது அதே பத்திரிகை அவர்கள் தொடங்கிய அதே பெயரில், அது ஆண்டு மட்டும்தான் நமக்கு தகவல் கிடைத்திருக்கின்ற. இப்ப அடுத்து பத்திரிகை மலர் என்கின்ற பத்திரிகை எஸ். ஜோசப் அவர்கள் தஞ்சாவூரில் தொடங்குகின்றார். 1953 பூமாலை என்கின்ற பத்திரிகையை டி. எஸ். சாத்தப்பன் அவர்கள் சென்னையில் தொடங்குகின்றார். சரிங்களா? இனி அதே போன்று கவிதை இதழ்கள் என்று பார்க்கும்போது 1935 சுப்பிரமணிய பாரதி கவிதா மண்டலம் என்கின்ற பத்திரிகையின் பெயர். அதனை பாரதிதாசன் புதுவையில் தொடங்குகின்றார். 40 குயில் பாரதிதாசன் அவர்கள் சென்னையில். 55 காவியம் சுரதா அவர்கள் சென்னையில். 58 இலக்கியம் என்கின்ற பத்திரிகையை சுரதா அவர்களே தொடங்குகின்றார் சென்னையில். 1963 ஊர்வலம் என்கின்ற பத்திரிகையினையும், அதாவது கவிதை இதழையும் சுரதா அவர்கள் சென்னையில் தொடங்குகின்றார். சரிங்களா? அதே போன்று இன்னும் சில கவிஞர்கள் 1964 கவிதை சுரதா சென்னையில். கவிப்புனல் மா. செங்குட்டுவன் சென்னை. 1966 முல்லைச்சரம் பொன்னடியான் சென்னையில். அதே ஆண்டு சுரதா என்கின்ற பெயரிலேயே சுரதா என்கின்ற அதாவது கவிதை இதழை சுரதா அவர்கள் சென்னையில் தொடங்குகின்றார். 71 எழிலோவியம் ப. பரமசிவன் சென்னை. 73 காவியப்பாவை புலவர் கபிலவாணன் சென்னையில். அதே ஆண்டு கவிதா மண் உலகம் என்கின்ற பெயரில் வானம்பாடி இயக்கமானது தொடங்குகின்றது சென்னையில். சரிங்களா? மேலும் புது கவிதை இதழ்கள் என்று பார்க்கும்போது 1964 நோக்கு, 65 கவிஞன், 72 வானம்பாடி, செம்பருந்தி ஆகிய இதழ்களும் தொடங்கப்படுகின்றன. இதனை தொடங்கி வைத்தவர்கள் அல்ல எந்த ஊரில் இடத்தில் தொடங்கினார்கள் என்பது பற்றிய குறிப்புகளை எல்லாம் அறிய கிடைக்கவில்லை. சரிங்களா? ஆக இந்த பதிவில் பார்த்தோமானால் எழுத்தாளர்கள் மற்றும் கவிதை இதழ்கள், புது கவிதை இதழ்கள் எந்தெந்த எழுத்தாளர்கள் தொடங்கினார்கள் என்பதை பற்றி நாம் பார்த்தோம்ப்பா. இதனோடு தொடர்புடைய பதிவுகளை இணைக்கின்றேன்ப்பா. அவற்றையும் இணைத்து படியுங்கள். மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.